அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சிந்திக்க சில நிமிடங்கள், அவ்வளோதான். சமீபத்தில் டிவியில் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் ஒரு கோயிலில் ஒரு வயதான பெண்மணி அந்த கருவறையை நோக்கி காலை நீட்டி அந்த கல் தூண் மேலே சாஞ்சு உட்காந்துட்ருப்பாங்க. அந்த கோயில் பூசாரி உடனே இதை பார்த்துட்டு வந்து, என்னம்மா உனக்கு அறிவில்லையா, உனக்கு சாமி பார்த்த மாதிரி காலை நீட்டின்னு உட்காந்துன்னு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி திட்டுவார். உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த காரைக்கால் அம்மையார் கேட்போம், ஏன்ப்பா அவங்கள திட்டுறேன்னு சொல்லிட்டு. பின்ன என்னம்மா சாமி பார்த்து காலை நீட்டி உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு அறிவு வேணாவா அப்படின்னு கேட்பான். அது காரைக்கால் அம்மையார் பொறுமையாக கேட்பாங்க, சரிப்பா கடவுள் எந்த திசையில் இல்லை அப்படின்னு சொல்லு, நான் அந்த திசை பக்கம் காலை நீட்டி உட்கார சொல்கிறேன் அப்படின்வாங்க. அப்போ அந்த பூசாரி முழிப்பார், ஏன் கடவுள் எல்லா திசையிலும் தாங்க இருக்கிறான், அந்த தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான்ற 8 திசையை நோக்கியும் கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறோம். அப்போது எந்த திசையில் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு காலை நீட்ட முடியும்? அந்த வசனத்தை கேட்டு உண்மையிலே நான் புல்லரிச்சிட்டேன். எப்படியெல்லாம் சிந்திருக்கிறாங்க பாருங்கள். இந்த சிந்தனை மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை யோசிக்க தூண்டும். அதே டிவியில் இன்னொரு சீரியலில் பார்த்தேன். அந்த வீட்டு மருமக எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, அவங்க முழுகாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சாம்பல் தின்னணும்னு ஆசைப்பட்றாங்களாம். அதுக்கு சாம்பலை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க. அந்த சாம்பலை எப்படி ரெடி பண்ணணுன்னு தெரியாது, குச்சியெல்லாம் போட்டு ஒன்றா வச்சு கொளுத்தி அந்த விறகு சாம்பல் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த சாம்பலை தான் கர்ப்பிணிகள் சாப்பிட்றதா? ஏதோ அந்த காலத்தில் வேறு வழி இல்லைன்னு சாப்பிட்டு இருந்தாங்க பெண்கள். அதை இந்த காலத்தில் படித்த பொண்ணுங்க, அதுவும் டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு சாம்பல் வேணும்னு கேட்பாளா? அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய டாக்டரே இதெல்லாம் செய்வாங்களா? இது எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை மக்கள்கிட்ட வளர்க்குது பாருங்கள் டிவி. இதெல்லாம் கதை வசனம் எழுதுகிறவங்கெல்லாம் கொஞ்சமாவது சிந்திக்கணும். இதெல்லாம் தேவையா? இதை எவ்வளோ பெண்கள் பார்க்குறாங்க? இல்லை அதுவும் இப்போல்லாம் படித்த பெண்கள் எல்லாமே. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தவறுன்னு கூட உங்களுக்கு தோணலை பார்த்தீங்களா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இது நம்ம எதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம், எதை மக்கள்கிட்ட சேர்க்க போகிறோமோ அது சரியானதாக கொண்டு போய் சேர்க்கணுன்னு இந்த சீரியல்காரங்களாம் சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். எல்லா கண்ட சீரியலையும் கண்டதையும் பார்த்து உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.